இன்றைக்கி வாஸ்து நாளுங்க. இன்றைக்கி காலையில் 7:44 8:20 வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு தாம்பூலம் தரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்றைய தினம் பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கிறதுக்கு நல்ல காலமுங்க. அதனால் இந்த வாஸ்து நாளுங்கிறது என்றைக்கு வந்தாலும் எப்போ வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கலாங்க. அஷ்டமியில் வரும், நவமியில் வரும், மந்த யோகத்தில் வரும். அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். வாஸ்துக்கு அன்னைக்கு நல்ல நாள், அந்த நேரம், அந்த குறிப்பிட்ட நேரம்தான். அதில் நாம் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாதுங்க. சிற்ப சாஸ்திரம் எனும் வாஸ்து நூல் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப பழமையான நூல். அந்த நூலோட பேரே சிற்ப சாஸ்திரம். அந்த சிற்ப சாஸ்திரங்கிற நூலில் வீட்டு அமைப்புகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தனி வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு சில அமைப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு 4 பக்கத்திலும் வாசற்படி வைத்திருந்தால், அதாவது கிழக்கு வாசல், வடக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல், 4 திசையிலுமே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. அப்படி வச்சு கட்டியிருந்தால் விஸ்வத்தோ முகம் அப்படின்னு அதுக்கு பேர். அது மாதிரி அழைக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பக்கமும் வாசல் வச்சு கட்டியிருந்தால் அதனால் ஏற்படக்கூடியது என்னன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க, பொன்பொருள் சேர்க்கை அதெல்லாம் அவங்களுக்கு உண்டு, எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தெற்கு முகம் தவிர, அதாவது வாசல் இல்லாமல் இருந்தால், தெற்கு திசையில் மட்டும் வாசல் இல்லை, கிழக்கு வாசல் இருக்குது, வடக்கு வாசல் இருக்குது, மேற்கு வாசல் இருக்குது அந்த வீட்டில், அப்படி இருந்தால் நிறைய பாக்கியங்கள் சேரும். அதாவது பண வரவு எல்லாமே வந்து சேரும். அப்போ தெற்கு இல்லாமல் மீதி 3 திசையில் வாசல் இருந்தால் அதுவும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குங்க. மேற்கு முகம், அதாவது மேற்கு பக்கம் வாசல் இல்லாமல், அந்த வாசல் நாம் இப்போ இல்லைங்களா, அது இல்லாமல் இருந்து மற்ற 3 பக்கத்திலும் வாசல் இருந்தால் ஸ்ரீநிலையம் அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படின்னா என்ன? அந்த வீட்டில் தங்கம், வெள்ளி, அது மாதிரி உயர் ரக ஆபரணங்கள் எல்லாமே சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு முகம் வாசல் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டுக்கு சூரிய நிலையம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அரசாங்கத்தால் ஆபத்து, பெரியவங்களால் சண்டை சச்சரவு, வீட்டில் எப்போ பார்த்தாலும் குழப்பம், இதெல்லாம் வடக்கு பக்கம் வாசல் இல்லாமல் கட்டுற வீடுகளில் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வரும்னு அந்த சிற்ப சாஸ்திரம் எனும் மனையடி சாஸ்திர நூலில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. கிழக்கு பக்கம் வாசல் இல்லாமல் ஒரு வீடு இருந்ததுன்னா அங்கே பசுக்களுக்கு நோய், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய், தொந்தரவுகள், எப்போ பார்த்தாலும் ஒரு பீதி, பயம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி பல அற்புதமான தகவல்கள் எல்லாமே பழைய நூல்களில் தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஓலைச்சுவடி நூல்களாக இருக்கிறதுனால அதை நாம் தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக வாஸ்து நாள் எப்போ வருது அப்படின்னா 22/8/2025, அதாவது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வர்ற அடுத்த மாதம் 22ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள். அன்னைக்கு பூமி பூஜை போடலாம். அது மதிய நேரம் வருது. மதியம் 3:18 3:54 வாஸ்து பூஜை போடலாம். அதனால் அடுத்தது நீங்கள் மனை வாங்கி வச்சு வீடு கட்டலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ அடுத்த மாதம் 22ஆம் தேதி தயாராகிடுங்க. வாஸ்து பிரகாரம் நாம் வீடு கட்டுவோம், வாழ்வாங்கு வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.